அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க இன்னைக்கு புதிதாக்குறான். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க சொல்லுவீங்களா? நீதி தேடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட நீதி தேடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. அப்ப என்ன பண்ணணும்? பாவ பார்த்து ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அடி அப்பா அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான அப்பா என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் அப்பா உங்களுக்கு மாற்றதா தகப்பனே ராஜாவும்மா ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் உள்ளத்தினால் தந்திரு கடங்களை கரங்களை உயர்த்தி உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆசைய கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை 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 அப்பா
சபையா கரங்களை சொல்லுங்க. தேடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட அவர் பிரித்தெடுத்த விதத்தை யோசித்து மாதிரி சொல்லு. பிரித்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கு. நீ ஆராதிக்கிற அழகு அவளை கவர்ந்து வரட்டும். அனுதினம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. நீர் செய்ய நினைத்தது தடைபடா. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கையை தட்டி மரணத்தில் இருக்க விடாது. நீ கையை தட்டு. ஓ, நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லுங்க சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாற சொல்லுங்க. மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையே எனக்காய் நிறைவேற்றுவீரே. என்னோடு நீ சொன்ன தரிசனமா சொல்லு. எனக்காய் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் ஆசையதை தட்டி. நீ செய்ய எனக்காக யாவையும் செய்யும். இப்போ சொல்லுங்க. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக தரிசனமாக மகிமையோடு சொல்லு. என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது.
சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னாய் கடந்து செல்வி தடை போல வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னாய் கடந்து தரிசனமா எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீடடி. எனக்காக ஆயத்தம் உனக்கு வைத்த ஆசீர்வாதம் உனக்கு தான் காண செய்வி. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் நீங்கள் செய்ய நினைத்தது நீர் செய்ய சொல்லுங்க. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பை என்றாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து சொல்லுவீங்களா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் நதி
மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மகிமையோடு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. நல்ல கையை தட்டி பாடலாமா? நல்ல கையை தட்டுங்க. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமா கிருபையினார் நீதிமானாக்கினீரே. இலவசமா கிருபையினார் நீதிமானாக்கினீரே. ஐயா நீதிமானாக்கினீரே, ஐயா நீதிமானாக்கினீரே. அதனால உம்மை வாழ்த்துகிறோம். நல்ல கையை தட்டலாம், வைராக்கியமா. போற்றுகிறோம் ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி. மறுபடி பிறக்க செய்தி. என்னை என்னை என்றும் என்றும் மறுபடி பிறக்க செய்தி. பிறந்தவங்க மட்டும் சொல்லுங்க. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆமா
வாங்கப்பட்டோ இன்னைக்கு செழிக்கிற அந்தத்தை புறவாகப்பட்டோ உம்மை மட்டும் நான் வாழ்த்துவேன் சொல்றவங்க வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா போற்றுகிறோம் தேவா எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே சொல்லுங்க ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை கிருபை விலகாதையா கிருபை விலகாது ஐயா தட்டி தலைக்கு மேல சொல்லுங்க கிருபை விலகாதையா ஆமா 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 எத்தனை நன்மைகள் செய்தீரையா அது எதற்கு நான் நன்றி சொல்லி துதிப்பேனையா நன்மைகள் செய்தீரையா அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் நான் சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் நான் சொல்ல வேண்டும் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீங்க இன்றி வாழ முடியாது யெகோவா உம் துணையின்றி நான் இருக்க முடியாது யெகோவா நீங்க இன்றி வாழ முடியாது
ஏசையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி சொல்லுங்க சொல்லுங்க உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா சொல்லு சொல்லு உம் துணை உயிர் வாழ முடியாதையா உண்மையா உண்மையா சொல்லுங்க பாவம் துணையின்றி உங்க துணை இல்லாம வாய திறந்து சொல்லுங்க உங்க சத்தம் கேட்கட்டும் பத்தல 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 நான் கேட்கணும் ஆண்டவர் கேட்கணும் துணையின்றி துணையின்றி மறுபடி மறுபடி துணையின்றி கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் விண்ணப்பத்தை பார்க்கிறாரே அறிக்கை செய்து பாடுங்க சுகம் தருபவரே எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்டுங்க டாடி விண்ணப்பத்தை சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா தலைக்கு மேல கைய தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா என் சத்தத்தை கேட்டதற்காய் நன்றி என்னோடு கடந்து வந்ததற்காய் நன்றி உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் கண்ணா வாசிப்பா உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் ஆமா உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே அந்த போது நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே எஜமானனே ஆஹா தேற்றரவாழனே ஓஹோ உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே எஜமானனே ஆஹா தேற்றரவாழனே ஓஹோ உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே இந்த உலகத்துல நீ முடிஞ்சு போனதா மனிதன் நினைப்பான் ஆனா அது ஆண்டவருடைய கண் பார்வையில் அது முடியவில்லை
ஒருவேளை நீங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா கானாவூர் திருமணத்துல ஆண்டவர் அந்த திராட்சரசம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். அப்போ நீங்க முடிவுன்னு சொல்லி பார்க்கிறதுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் துவக்கத்தை வைத்திருப்பா. அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு முடிவு இல்லப்பா, அது அற்புதத்தின் ஆரம்பம்னு சொல்லி ஆசை ஆண்டவரை பார்த்து, டாடி டாடி நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள், நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள். நினைச்சாங்களா சொன்னாங்களா? அப்ப கேளுங்க என்னன்னு. அப்பா நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள், நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள். முடிவை விடிவாக்கி வாழ்க்கையை நிலைநாட்டி நடத்தின தேவனை நான் மறப்பேனோ? முடிவை வாழ்க்கையை நிலைநாட்டி நடத்தின தேவனை நான் மறப்பேனோ? எஜமானனே பெருவாழனே, உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவே. சொல்லுங்க ஐயா. அம்மா எஜமான அம்மா பெருவாழனே, அம்மா அம்மா உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவே. உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே, உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. டாடி உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் எப்படிப்பா முடியும், உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. வசனம் மத்தேயு 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம். உன் உள்ளத்தை அறிந்தவர், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உள்ளத்தை அறிந்தவர். அப்போ நீங்க ஒருவேளை கவலைப்பட்டு ஆண்டவரை யோசிங்கன்னா அது அறிஞ்சிருக்கிறார். உன் சேவை அறிஞ்சிருக்கிறார். நீங்க யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே அப்படி அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எது கவலைப்படுறீங்க? எதை குறித்து கவலைப்படாம பிலிப்பியர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஆட்களும். அதனால எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, அப்பா நன்றி நன்றி நன்றி. அதனால அப்பா நீங்க என் கூட இருந்தா போதும், என் கூட நடந்தா போதும், உன் கருத்தை பிடிச்சு நடக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்பாவை பார்த்துட்டாரு. அவளை அன்பு செலுத்துனீங்களே மேல எதுக்கு? தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ டாடி. உன் உள்ளத்தை அறிந்தவன் உனக்கா எல்லாம் செய்திடுவா. நீ சோர்ந்திட வேணா, நீ கலங்கிட வேணா. எதுக்கு அழுகிறீங்க? கலங்காதீங்க. ஆமா ஸ்தோத்திரம் சொல்லி பாடுங்க. ஆமா உள்ளத்தை அறிந்தவன் உனக்கா எல்லாம் செய்திடுவா. நீ சோர்ந்திட வேணா, நீ கலங்கிட வேணா. உன்னை பத்தி 1000 பேரு என்னத்தான் பேசிட்டு பாட்டும், அப்பா கிட்ட நீ வந்தாதுவே போதும். உன்னை பத்தி 1000 பேரு என்னத்தான் பேசிட்டு பாட்டும், அப்பா கிட்ட நீ வந்தாதுவே போதும். எஜமானனே பெற்றரவாளனே, உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவேன். எஜமானனே பெற்றரவாளனே, உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவேன். உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே, உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. சொல்லுங்க, உம்மை நான் தலைக்கு மேல கையை தட்டி, ஆமா உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. என்னை நாள்தோ பாதுகாத்து நடத்தினீரே, நான் தேடாத போது என்னை தேடி வந்தார்ல. சொல்லுங்க, நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே, நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே. எஜமானனே பெற்றரவாளனே, உன் கரத்தை நான் பிடித்து நடத்திடுவேன். ஆமா ஆமா, உன் கரத்தை நான் பிடித்து நடத்திடுவேன். உன் கரத்தை நான் பிடித்து நடத்திடுவேன். எங்க போன
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க நான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. உண்மைதான் சொல்லு. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. சொல்லு. உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. அப்பாவை பார்த்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இந்த உலகத்துல நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள், அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள், அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை, நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. உண்மைதானே? வா வா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. ஏன் தெரியுமா நிற்கிறோம்? நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில். டாடி எப்படியாச்சும் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தைய நோக்கி இருக்கிறோ. சொல். உங்க கரத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உங்களை தானா நம்பி இருக்க ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. எனக்கு உம்மையன்றி யாரும் இல்லை டாடி. அப்பா ஏசப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு உம்மை விட்டா உம்மையன்றி
யாரும் இல்லையப்பா. இன்னைக்கே செய்யறாங்கன்னு சொல்றவங்க அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில டாடி. உங்களை தானா நம்பி இருக்கேன் தினமோப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உங்களை தானா நம்பி இருக்கேன் சப்பா. தான் நம்பி இருக்கீரே. உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையத்தான் நம்பி இருக்கீரே. நீங்க தான் எல்லாமே செய்ய முடியும். நீங்க வந்தா தான் எல்லாமே நடக்கும். நீங்க இருந்தா தான் வாழ்க்கையே நடக்கும். இந்த ஆண்டவர் நம்மளை பாதுகாத்த நம்மளை வழி நடத்தின விதம், நம்மளை சுமந்து அந்த விதத்தை நீ யோசிக்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆண்டவருடைய மறைவிடம், ஆண்டவருடைய அந்த பாதுகாவல், அவருடைய நிழல் உங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கூட்டம் ஜனங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் உன்னே ஞாபகம் வச்சுக்கணும். சங்கீதம் 91 ஞாபகம் வச்சுக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற எனக்கு அந்த நிழல் எப்பொழுதுமே இருக்கும். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். என் கண்கள் மாத்திரமே பார்க்கும். காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய பாதை. நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வரும். ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கணும். ஆண்டவருடைய நிழல்ல இருக்கிறோம். அந்த 91 சொல்லும்போது அந்த ஷேடோ, அந்த நிழல்ல நீங்கள் இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருடைய மறைவில் எனக்கு இருக்குதுப்பா. அப்போ பாட்டு பாடி அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போலாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன்? பயப்பட வேணாம், சொல்லுங்க. தேவனே ஒளியும் மீட்பும், யாருக்குப்பா பயப்படணும்? யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானா. பயப்படாதீங்கம்மா ஐயா, தம்பி, தங்கச்சி, பயப்படாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. வைராக்கியமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இப்ப சொல்லுங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேஸ் இனியும் நடத்துவார், இனியும் ஆமா. காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. விசுவாசிகளா? தெரியுதா? ஆண்டவரோட பெரிய தேவன். தேவன் பெரிய. நன்றிப்பா, நன்றிப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. உண்மையா சொல்றீங்களா? எந்த தீங்கும் என்னை தீண்டாது. என் குடும்பத்தை, என் வாழ்க்கை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஏசப்பா, நன்றிப்பா. எந்த தீங்கு, இவ்வளவுதான் தீங்கு தீண்டாம நடத்தினார்ல, இப்ப சொல்லுவீங்களா? மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் அவர் திட்டம், தீர்மானங்கள், வார்த்தைகள் மாறாது, வாக்குறது மாறாது. காரணம் என்ன தெரியுமா? அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே
அனைத்து சேர்த்து கொண்டீ. என்னை அநாதி ஸ்நேகத்தா இழுத்து கொண்டு. நண்பர் ருசிக்கிறீங்களா? மறுபடியும் அநாதி ஸ்நேகத்தால் என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ. அனைத்து சேர்த்து கொண்டீ. சொல்லுங்க, ருசிச்சு சொல்லுங்க. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ. அனைத்து சேர்த்து கொண்டீ. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ. அம்மா, அனைத்து சேர்த்து கொண்டீ. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் பயப்பட வேண்டாம், எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல பலத்தை கைதட்ட கொடுப்பான். நல்லா கவனிங்க. 2 Corinthians 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறித்து யோசிச்சு நீ அதிலே வாழ்றதை விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறித்து யோசிச்சு அதிலே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, ஆமா அது இன்னும் 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமா, நீங்களே உங்க காரியத்தை, நீங்க செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்தில் நடந்த அகோரங்கள், நீங்க பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்க கடந்து வந்த ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்றேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதுல இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பழைய வாழ்க்கையை குறித்து, உன்னோட பழைய வாழ்க்கையை குறித்து, நீ பண்ண காரியத்தை குறித்து அவனுங்க உன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க, ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவர் கண்கள் இரக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானங்களும் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது, கையை தட்டி யாராவது சேர்ந்து பாடலாமா? ஜி மைனர் கொடுப்பா, கடந்ததை நினைத்து கலங்காதே, அவா நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஏன் தெரியுமா? கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியதை ஆசையா இன்றே நீ காண்பாய். கையை தட்டி இன்றே நான் காண்பேன், மாத்தி சொல்லுங்க, இன்றே நான் அதனால தான் சொல்றேன், இன்னையிலிருந்து கலங்கிடவே வேண்டாம், ஆமா கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டாவா, நம் இயேசு
கைவிட மாட்டார். மறுபடியும் நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இன்னையிலிருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அம்மா ஐயா, கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. ஏன் தெரியுமா? என் இயேசு கைவிட மாட்டார். அவனும் இயேசு ஒரு நாளும் இயேசு கைவிட மாட்டான். வாழ்க்கையில பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடவே மாட்டார். பிராணிக்கு விட மாட்டார். உன் பலன் தெரியும் ஆண்டவருக்கு. ஒரு நாளும் விடமா, அப்படியே சோதித்தாலும் தாங்கிட பலன் தருவான். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல நல்ல ஆசை ஆண்டவரை பார்த்து கலங்கிடவே மாட்டேன். இப்படி சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். செல்லப்பாவை பார்த்து கலங்கிடவே, நான் கலங்கிடவே மாட்டேன். ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார். ஒரு போதும் ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என்னை ஒரு போதும் கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சொல்றீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய், சந்தோஷம் தெரியுதா? கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு போதும் இன்னையில பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவரை கையை தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி ஏசப்பா.